விஜய் படத்தோட மோதும் பேன் இந்தியா ஹீரோ. எனக்கு இந்த நடிகரை இயக்க வேண்டும். பிரதீப் ரங்கநாதன் சொன்ன சுவாரஸ்ய விஷயம். இந்த சாதனையெல்லாம் சூப்பர் ஸ்டார் தான் பண்ண முடியும் போல. 15 நாட்களில் கூலியின் வசூல். சைலண்டாக நடந்த விஷால் சாய் தன்ஷிகாவினோட நிச்சயதார்த்தம். ஜாய் கிறிசல்டாவை ஏமாற்றினாரா மாதம்பட்டி ரங்கராஜ்? பரபரப்பு புகார். இளையராஜா எதிர்பார்ப்பது இதைத்தான். நன்றாக புரிந்து கொண்ட ப்ரோகோட் இயக்குனர். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிக்கும் திரைப்படம் ஜனநாயகன். இப்படத்தை KVN நிறுவனம் தயாரிக்கிறார்கள். பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாகி உள்ள இந்த படத்துல பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியா மணி, பாபி தியோல், நரேன் ஆகியோர் நடித்துள்ளனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். சமீபத்துல தான் இப்படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்றது. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு, அதாவது ஜனவரி 9 இப்படம் வெளியாக உள்ளது. இந்த நிலையில தான் விஜய் படத்திற்கு போட்டியாக பிரபாஸின் ராஜா சாப் படம் அதே 9 வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 2 படங்களும் ஒரே நாள்ல வெளியாக உள்ளதால் ரசிகர்களுக்கு இந்த 2 படத்தின் மீதும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பிரதீப் ரங்கநாதன் கோமாளி என்ற படத்தை இயக்கி மக்களின் கவனத்தை பெற்றார். அப்படத்திற்கு பிறகு லவ் டுடே என்ற படத்தை இயக்கி நடித்தும் உள்ளார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய அளவுல வசூல் வேட்டை நடத்தி உள்ளது. இந்த படத்திற்கு பிறகு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, டியூட் என தொடர்ந்து படங்கள் நடித்து வருகிறார். அண்மையில் டியூட் திரைப்படத்தின் ஊரும் பிளட் எனும் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஹீரோ, இயக்குனர் என இரண்டிலும் கலக்கி கொண்டிருக்கும் பிரதீப் ரங்கநாதன் சமீபத்துல ஒரு பேட்டியில தனது ஆசை குறித்து பேசியுள்ளார். அதில் அவர் 90s கிட்ஸ்களின் ஃபேவரட் ஹீரோவான ஜாக்கி சானை இயக்க ஆசைன்னு தனது விருப்பத்தை கூறியிருக்காரு. பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்திருந்தன. அனிருத் இப்படத்திற்கு இசையமைச்சிருந்தார். கடந்த 14 திரைக்கு வந்த இந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. ஆனால் கலவையான விமர்சனங்களும் எழுந்தது. என்னதான் விமர்சனங்கள் மோசமாக இருந்தாலும் வசூலில் முதல் நாளில் இருந்தே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில 15 நாட்களை வெற்றிகரமாக காத்திருக்கும் கூலி இதுவரை 502 கோடி வசூல் செய்துள்ளது. இது ரஜினிகாந்தின் 3வது 500 கோடி வசூல் செய்த திரைப்படமாகும். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷாலுக்கு எப்போது திருமணம் என்ற திரையுலகமே ஆவலுடன் காத்திருந்தது. ஆனாலும் நடிகர் சங்க கட்டிடம் திறக்கப்பட்ட பின்னர் தான் தனது திருமணம் என்பதில் விஷால் உறுதியாக இருந்தார். இந்த நிலையில் தான் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் இது தொடர்பாக கேள்விக்கு ஆகஸ்ட் 29 நல்ல தகவலை சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாரு விஷால். அந்த வகையில சென்னை அண்ணா நகரில் உள்ள விஷால் இல்லத்தில் திருமண நிச்சயதார்த்தம் குடும்பத்தினர் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றது. இந்த திருமண நிச்சயதார்த்த நிகழ்வில் இரு வீட்டார் மற்றும் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டனர். நிச்சயதார்த்த விழாவில் தடபுடல் விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விஷால் சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது. பொதுவாகவே சமகால படங்களில் இளையராஜா இசையமைக்காத படங்களில் இளையராஜாவின் பாடல் பயன்படுத்தப்படுகிறது என்றாலே அவரிடம் முறையான அனுமதி வாங்கியும் சிலர் பயன்படுத்துகிறார்கள், சிலர் அனுமதி வாங்காமலும் பயன்படுத்துகிறார்கள். அண்மையில் கூட நடிகை வனிதா இயக்கி நடித்த படமான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல இளையராஜாவின் பாடல் அவரது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டது. இதனால் வனிதா மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த சம்பவங்கள் பல தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில இப்படியான சர்ச்சைகள் வேண்டாம், இசைஞானி இளையராஜாவிடம் முறையான அனுமதியை வாங்கி அவரது பாடலை பயன்படுத்துவது என்பதுதான் சரி என்பதை புரிந்து கொண்ட இயக்குனர் கார்த்திக் யோகி மற்றும் ப்ரோகோட் படக்குழு இசைஞானியை சந்திச்சு அனுமதி வாங்கியிருக்காங்க. இசைஞானி தனது பாடலை பயன்படுத்துவதற்கு பணம் கேட்பதில்லை.
அனுமதி வாங்கிவிட்டு பயன்படுத்த சொல்கிறார் என்று இயக்குனர் கங்கை அமரன் சில மாதங்களுக்கு முன்னர் தெரிவிச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. தமிழ் சினிமாவில் இளம் வயதிலேயே களமிறங்கி ரசிகர்களை கொள்ளை கொண்ட நாயகிகள் பலர் உள்ளார்கள். அதில் ஒருவர் நடிகை நிவேதா தாமஸ். தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை சினிமாவில் பிடித்துக் கொண்டார். இவர் தமிழில் முன்னணி நடிகரான விஜய் நடித்த ஜில்லா படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்து பிரபலமானவர். அதைத் தொடர்ந்து இவர் கமல்ஹாசனுடன் பாபநாசம் மற்றும் ரஜினியுடன் தர்பார் போன்ற படங்கள்ல நடித்தார். சமீப காலமாக நிவேதா உடல் எடை கூடி காணப்பட்ட நிலையில சிலர் அவரை உருவக்கேலி செய்து வந்தனர். இந்த நிலையில அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா யாரை பார்த்து உருவக்கேலி பண்றீங்க என்று கேட்கும் வகையில தனது உடல் எடையை குறைத்து ஒல்லியாக மாறியிருக்காரு. இந்த நிலையில நிவேதா ஒல்லியாக இருக்கும் போட்டோவை கண்டு ரசிகர்கள் ஷாக் ஆகியுள்ளனர். வெள்ளித்திரையில் நாயகனாக தனது பயணத்தை தொடங்கியவர் மாதம்பட்டி ரங்கராஜ். படங்கள் மூலம் பிரபலம் அடையவில்லை என்றாலும் தனக்கு தெரிந்த சமையல் கலை மூலம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவராக வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர். இந்த நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை மறுமணம் செய்ய அவர் 6 மாதம் கர்ப்பமாக இருந்தபோது இவர்களின் திருமண செய்தி வெளியானது. அவ்வப்போது மாதம்பட்டி ரங்கராஜுடன் எடுத்த புகைப்படங்கள், பிரெக்னன்சி விஷயங்கள் இன்ஸ்டாவில் பதிவிட்டு வந்த வண்ணம் இருந்தாரு ஜாய் கிறிசல்டா. தற்போது அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பரபரப்பு புகார் அளித்துள்ளார். அதில் அவர் சென்னை கோவிலில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட ரங்கராஜ் 7 மாத கர்ப்பமாக இருக்கும் தன்னை ஏமாற்றி விட்டதாக காவல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். இதே மாதிரியான இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.